வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவர் அப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சுரி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா துப்பாரம் அப்பணம் சரணம் காசி தேவகுரி தவதிரோ கிராராமனுகுரி திருப்பாரம் அப்பணம் சரணம் பரமஸ்வரூபம் ஸ்ரீ நரஹரி பாபா ஜெத்தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாசம் ஓமயம் சரணோபைரவேஸ்வரி ஓங்கிலிம் யோகோபேஷபுஜம் சங்குருபைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீ குருமாய் ஜெகன்மாதா பிதா பரமஸ்வரூபம் வீரபைரவம் தன்னுடைய அப்பணம் சரணம் ஓங்கிரிம் நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததா வாரகா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகரணம் ஸ்ரீ விஷ்ணு மாயா ஜகத் குரு குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மங்களா மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சுமாசிவாராத்திரி சுவாசுதா நமஸ்துதே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தி தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதியாது ஓம் சுவனத்வஜாய வித்மஹே சூல் அஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதியா. இன்னைக்கு தேதி 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 2022 செவ்வாய்க்கிழமை அன்று இன்னைக்கு மதியம் ஒரு 4 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி விகாசி கால பைரவி வயிறுடைய ஆன்மீக தகவல். அது 99வது சதஸ், அது 99வது வீடியோ நான் பேசுகிறேன். போன வாட்டி நான் வந்து இந்த சனி பகவானோட பரிகாரத்தை பற்றி நான் சொல்லியிருந்தோம். சனீஸ்வர பகவான் இன்னும் இடம் மாறல. ஆனால் திருக்கணித மேதைகள் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் இடம் மாறிட்டார் சொல்கிறாங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி ரிஷி பஞ்சாங்கமான வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் சனீஸ்வர பகவான் கும்பராசியில் தான் இருக்கிறார். 6ஆம் தேதி 1ஆம் மாதம் 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2 மீனராசிக்கு அவர் வருவார். இப்போ மீனராசிக்கு வரும்போது மீனராசிக்காரங்க தயவுசெய்து எல்லாரும் பயந்துடாதீங்க, பயப்படக்கூடாது. ஏன்னா இறைவன் வந்து எந்த ஒரு கெட்டதையும் நம்மளுக்கு படைக்கலை. எல்லா விஷயமும் நல்லதும் கெட்டதும் நம்மளுக்கு வந்து ஒரு படிப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம், நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் சொல்லி தான் நம்மளுக்கு இந்த பரிகார பூஜை ரிஷிகள் நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ 7 நாள் சனியில் அடிக்கடி சொல்லுவேன், கால பைரவருக்கு வந்து மிளகு கட்டி பூசணிக்காய் உருப்படி கருப்பு மிளகு மல்லு துணி கோட்டன் துணியில் கட்டி, அதாவது பூசணிக்காய் அடிப்பாக்கத்தை வெட்டி காம்பு பகுதி தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஒரு பூசணிக்காய் 2 வெட்டினா 2 பகுதியை பயன்படுத்தக்கூடாது, காம்பு பகுதி தான் பயன்படுத்தணும். அதில் அந்த விதையெல்லாம் சுத்தம் பண்ணிங்கன்னா அப்படி மங்கு மாதிரி இருக்கும். அதை வந்து விதையெல்லாம் சுத்தம் பண்ணி குங்குமம் நல்லா பூசி அதில் அந்த பொட்டணத்தை வைத்து 5 விதமான எண்ணெய், அதாவது பஞ்சக்கூட்டு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், கண்டிப்பாக அந்த பொட்டணத்தை வச்சு 5 எண்ணெய் கலந்து விட்டு, அதாவது எப்படின்னா 5 எண்ணெய் கிடைக்கலாம் 3 எண்ணெய் கலங்க, 3 எண்ணெய் கிடைக்கலாம் 1 எண்ணெய் கூட கலங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வழிபாடு என்கிட்ட கேட்டாங்க. சொன்னாம்மா நீங்கள் முதல்ல செய்யுங்க. அவங்க வந்து இந்த சமையலுக்கு ஊற்றுற எண்ணெய் தான் ஊற்றுனாங்க, அவ்வளோ ஒரு ஏழ்மை. ஆனால் நான் சொன்னம்மா நீ அதில் ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுருங்க. அவங்க செய்தி இன்றைக்கி நல்லா பலன் பார்த்தாங்க. அந்த இவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க டிக்டாக் நான் பேசுகிற, அவங்களும் இதில் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு. இதெல்லாம் உண்மை. நம்ம நம்பிக்கை பக்தி நம்ம செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா பைரவர் தான் ஆதி மூலம்னா இந்த 9 நவகிரகத்துக்கு அவர் தான் குரு. இப்போ நான் சொல்லியிருந்தேன் மீனராசிக்காரங்க கும்பராசிக்காரங்க இப்போ அந்த இதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் கைட் பண்ணுங்கள், கேட்டுங்க. அது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை 2 வருஷம் முன்னுக்கு வந்தது நீங்கள் கேட்டுக்கணும். கண்டிப்பாக குடும்பத்தில் யாரும் இருப்பாங்க. ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, என்னோடய கருத்து என்னென்னா, ஒரு குடும்பத்தில் 3 ராசிக்கு வந்து பகவான் பார்வை இருந்தால், சனீஸ்வர பகவான் பார்வை, இப்போ எடுத்துக்காட்டு மேசராசிக்கு பகவான் பார்வை வரப்போகுது, மீனராசிக்கு வந்து ஜென்ம சனி ஒரு காலகட்டம் வரப்போகுது, கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, இன்னும் முடியல, முழுமையாக இன்னும் விளக்கலை. கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் முழுமையாக விளக்கலை. இப்போ சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனி, இந்த மாதிரிலாம் ஒரு, ஆனால் இதெல்லாம் வந்து பொது பலன் தான். இதுதான் பொது பலன். அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது, அவங்களோட தசாபத்திகள் என்ன செய்யுது, அவங்க திசைகள் என்ன, நல்ல திசை நடந்தால் இந்த 7 சனியோட பாதிப்பு நம்ம பேத்துக்கு வராது. வரும் கிளேஸாக அப்படி சமாளிக்கிற அளவுக்கு வரும். திசை புத்தி காலங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் பகைப்பற்றோ இல்லை ஒரு தோஷமான ஒரு காலகட்டம் வந்தால் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அப்படின்னா கஷ்டங்கள், நம்ம திணற வேண்டிய கஷ்டங்கள் வரும். இப்போ அதுக்கு பரிகாரம் தான் வந்து நம்பிக்கையான குருமார்களை பற்றி பெரிய பரிகாரம் வந்து ஹோமம் தான், தனிப்பட்டமான ஹோமம் செய்கிறது. அது உங்கள் நம்பிக்கையான குருமார்கிட்ட நீங்கள் பார்த்து நீங்கள் செஞ்சீங்க. எல்லா குருக்களும் ஒன்று தான். நான் வந்து குருக்கள் எப்பயுமே தவறாக அது பெரிய பாவம். அது வந்து தீட்சை பெற்ற குருமாரை நம்ம தப்பாக பேசக்கூடாது. அவங்க தப்பு செஞ்சால் அந்த கர்மாவை இறைவன் அவங்களுக்கு கொடுப்பாரு. நம்ம திருவாயால் நம்ம வாயால் நம்ம வந்து குருமாரை என்றைக்குமே தப்புன்னு சொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட அதுக்கு தான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து இந்த பலவருக்கு இப்போ ஏற்றங்க கோயில் சொன்னால் கூட குருக்கள்கிட்ட போது அனுமதி வாங்குங்க தான் சொல்லுவேன். குருக்கள்கிட்ட அனுமதி வாங்கி நீங்கள் செய்யணும். அதனால் இந்த மீனாட்சிக்காரங்களாம் கண்டு பயப்பட வேணாம், நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். சனீஸ்வருடைய குரு வந்து குரோதான பைரவன், கிருஷ்ணவர்ணாய வித்மஹே லட்சுமிதாராய தீமஹே தன்னோ குரோதான பைரவ பஜோ. இது ரொம்ப முக்கியம். இதுதான் இந்த சனிக்கிழமை
நீங்கள் சனீஸ்வர காயத்ரி மந்திரம் தெரியும். ஓம் காகத்வஜாய் வித்மஹே கட்கஸ்காய தீமஹே தன்னோ அவர் மந்திரமும் அவரோட குருவான குரோதான பைரவர் மந்திரம் சேர்த்து 108 முறை சொல்லணும். காலைல ஒரு 30, மதியம் ஒரு 30, இரவு ஒரு 40 கூட சொல்லுங்கள். ரொம்ப நல்லது. ஏன்னா நான் சொல்கிற பரிகாரங்கள் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். ஆனால் எள்ளு விளக்கு ஏற்றாதீங்க, கோயிலேருந்து வாங்கி. அதனால தான் குருமாலை என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. ஆரம்பத்தில் 2008 இந்த வைர வழிபாடு ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், சனீஸ்வருக்கு வழிபாடு செய்யுங்க, ஆனால் சனீஸ்வருக்கு தேங்காயில் விளக்கு போடுங்க. அவருக்கு அப்படி எள்ளு விளக்கு மட்டும் நீங்கள் போடாதீங்க. எள்ளு ரொம்ப புனிதமானது. எள்ளை கட்டி ஏற்றுற பழக்கம் இல்லை. ஆனால் திலா தீபம் தான் இருக்குது, நல்லெண்ணெய் தீபம். நல்லெண்ணெய் எடுத்தீங்கன்னா திலம்னா கருப்பு எள்ளு, திலா தீபம்னா நல்லெண்ணெய் தீபம்னா போட சொல்கிறாங்களே தவிர வேதத்தில் எள்ளை கட்டி ஏற்ற சொல்லலை. அது வருங்காலத்தில் நவக்கர நாயகி படத்தில் ஒரு பரிகார காரணமாக ஒருத்தர் சொல்லி அதை கேட்டு இப்போ எல்லாம் பழகிட்டாங்க. அதாவது யாருமே எந்த தவறு நம்ம சொல்லக்கூடாது. இயற்கை சூழத்தில் நம்ம அந்த படத்தை பார்த்து அதுலேருந்து இந்த எள்ளு விளக்கு வந்தது. அது நிப்பாட்ட முடியல. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்க படித்தவங்க மாறிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறவங்க மாறிக்கிறாங்க. அப்போ இந்த எள்ளு விளக்கு எள்ளு மிக மிக புனிதமாக எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னால், சிராத்த காரியத்துக்கு, தர்ப்பண காரியத்துக்கு தான் எள்ளு பயன்படுத்தும். அது முன்னோரோட ஆத்மாவுக்கு சாந்தி பெற செய்ய வேண்டிய பரிகார பூஜைகள் என்பது தர்ப்பணம், சிராத்தம், திலாயாகம் இதுக்கு தான் பயன்படுத்தணும். தவிர சனீஸ்வருக்கு எள்ளை கட்டி ஏற்றக்கூடாது, அது தவறு. அதுக்கு நீங்கள் இல்லை, சில குருமார்கள் சொல்லுவாங்க, இல்லை கருப்பல் தான் நீங்கள் ஏற்றணும் கட்டின்னு சொன்னால் எந்த விளக்கு ஏற்ற வேணாம். சனீஸ்வருக்கு அர்ச்சனை பண்ணி சுற்றி தியானம் பண்ணிவிட்டு பைரவருக்கு நல்ல ஒரு பாவக்காய் விளக்கும் ஒரு பூசணிக்காய் விளக்கும் ஏற்றினீங்க சொன்னால் நல்லா பண்ணு கிடைக்கும். இல்லை எனக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை, நான் என்ன தான் செய்கிறது சொன்னால் பரவாயில்ல, உட்காந்து மந்திர ஜபம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு நீங்கள் குருதட்சணை கொடுக்கணும் அவசியம். நல்லா வந்த பிறகு நீங்கள் தீபம் ஏற்றிங்க, பரிகார ஹோமங்கள் பண்ணிக்கணும். சரி, ஓம் கிரி நம சிவாய பைரவ சிவம். நான் சொல்லியிருந்தேன், அது பூலோக ஜாதகப்படி போன வருஷம் என்னென்ன சொன்னால் அதை நடந்துட்டு வந்தது. தண்ணியில் பேரழிவு வரும், தண்ணியில் பிரச்சனை வரும். ஓகே, 2026 என்ன நடக்கும் மேலோட்டமாக சொல்கிறேன். ஆனால் இது பூலோக ஜாதகம் சொன்னால் அது பொய்ன்னு நினச்சிக்கங்க. ஆனால் நான் சொன்னது நடந்தால் 2026 12ஆம் மாதம் உங்களுக்கு தெரிய வரும். நடந்தால் அதுக்கு என்ன சொல்ல போகிறேன், எல்லாரும் பைரவருக்கு ஹோமம் செய்யுங்க, எல்லாரும் பைரவ வழிபாடு செய்யுங்க. அதுக்காக எந்த வழிபாடு செய்யக்கூடாதுன்னு சொல்ல, பைரவ வழிபாடு கடைசியாக சேர்த்துக்குங்க நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே, கடலில் நிறைய பிரச்சனைகள் வரும். எப்படி இப்போ நிலத்தில் நிறைய பிரச்சனை வர மாதிரி கடல் உப்புத்தல்லேருந்து வைரஸ் வரும். சில கடலில் அணு ஆயுதங்கள்லாம் நடக்கும், டெஸ்டிங். சில போருக்கு சில அரசியல்வாதிகளால் சில நீ பெரியவனா நான் பெரியவனா சொல்லி ஒரு போராட்டம் அதில் சில யுத்தங்கள். ஆனால் மக்கள் எந்த ஒரு சேதம் பட மாட்டாங்க. 2025 விட 2026 ரொம்ப நல்லா இருப்பாங்க. என்ன ஒன்று, கொஞ்சம் இந்த மாதிரி பெரியவங்களாம் சேர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சண்டை போடும் போது பூலோகத்தில் மக்கள் கொஞ்சம் பயமோடு வாழ்வாங்க தானே. அதை முன்னிட்டு நீங்கள் பைரவ வழிபாடு எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள், பைரவ பூஜை கண்டிப்பாக பைரவ நம்மளை காப்பாற்றுவோம். ஆனால் உயிர் சேதங்கள் ரொம்ப இருக்காது. இருந்தாலும் இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துலலாம் ஒரு பிரச்சனை வரும். கடல் ஒழுக்கு சுனாமி லேசாக இருக்கும். கடல் ஒழுக்கு எரிவாயு பிரச்சனைகள் வரும். எண்ணெய் இருக்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரும். அதாவது கம்பாபூமி சொல்லுவாங்கள்ல மலாயில், அதாவது நிலநடுக்கம், இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஆனால் எந்த ஒரு பாதிப்பு கவலைப்படாதீங்க. ஆனால் இதெல்லாம் வரும் பூலோக ஜாத கணிப்பில். ஏன்னா செவ்வாய் தான் இந்த வாட்டி பொறுப்புதாரி. அதே மாதிரி 2026 இந்த கிரகணம் 2025 கிரகணம் கும்பராசிக்கும் கும்பராசிக்கும் சிம்மராசிக்கும் சஞ்சாரம் பண்ணதால அந்த பலன். அடுத்தது மகரத்துக்கும் கடகத்துக்கும் வருது, கிரகணம் சம்பவிக்கும். ராகுகேது மாறின பிறகு இந்த சம்பவங்கள்லாம் கொஞ்சம் வரும். அதுக்கு முன்னாலே கொஞ்சம் டெஸ்டிங் வந்துடும், கொஞ்சம் டெஸ்டிங்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அந்த ராகுகேது கடகத்துக்கும் மகரத்துக்கு வரும்போது சில இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் மக்கள் பயப்பட வேணாம். எப்பயுமே மூலவ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உயிர் சேதம் குறைவாக இருக்கும், கூட இருக்கும். ஆனால் எப்பயுமே எல்லா ஆண்டுலேயும் ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லதுன்னா என்ன, இப்போ நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க சொன்னேன். ஆனால் இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரஷ்யாவில் பார்த்துங்க, ரஷ்யா பேர் சொல்லக்கூடாது, சில நாடுகளில் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மருந்து அது ஒரு வெற்றிகரமாக முடியும். நோய் இல்லாமல் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஒரு நாளைக்கு வரும். என்றைக்குமே பூமி அழியாது, பூமி அப்படி தான் இருக்கும். இந்த மக்கள் பண்ணுற சேட்டை, பெரிய பெரிய தலைவர்கள் சென்ற சேட்டையால் தான் நம்மளுக்கு பிரச்சனைகள். அது பிறகு பார்ப்போம். அது மக்கள், அது பைரவர், எல்லா மதத்துக்காரங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையான கடவுள் அவங்கள காப்பாற்றுவாங்க. நம்மளோட பிரார்த்தனை என்ன, எல்லாருமே நல்லா இருக்கணும், இயற்கை நல்லா இருக்கணும், பூமி நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். ஆனால்
இந்த 2026 பெண்களுக்கு ஆதாயம் கூட. அதனால தான் பெண்கள் அம்சமான எப்பயுமே நான் பெண்களை மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவேன். பெண்கள் தயவுசெய்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு அம்பாள் காயத்ரி மந்திரத்தை இப்போயே சொல்ல ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வரும். 2 பேர் 2025 சிம்ம ராசிக்காரங்களும் கும்பராசிக்காரங்களும் ஒருத்தவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு பிடிச்ச அம்பாள் வந்து மகாலட்சுமி அம்பாள் தான். அவங்க மந்திரத்தை அவங்க ஜபம் பண்ணி பெரிய யோகத்தை சந்தித்து எனக்கு 10% போட்டாங்க. ஏன் பொய் சொல்லணும்? அதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. அதே மாதிரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயா நீங்கள் குரு, எனக்கு வழிகாட்டி குரு, ஆனால் அவங்கள நேராக பார்த்தல, வாட்ஸ்அப்பில் தான் பேசுனாங்க. நீங்கள் காசிக்கு போகிறீங்க, உங்களுக்கு குரு தட்சணை அனுப்புகிறேன். வேணாம்மா, எனக்கு குரு தட்சணை ஏற்கனவே என் குரூப்புக்காரங்க எனக்கு அனுப்பிட்டாங்க, வசதிக்கு ஏற்ற மாதிரி அனுப்புவாங்க. ஏன்னா நான் குரு, அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வருவேன். ஆனால் அவங்க இல்லையா, உங்களால் நான் நல்லா இருக்கிறேன், நான் குரு தட்சணை நீங்கள் வச்சுக்கோங்க, என் எக்கோனமி எப்படி தான் வாங்கினாங்க தெரியல, எனக்கு அனுப்பி வச்சாங்க. இல்லை வேணாம்மா பரவாயில்ல, இல்லையா நீங்கள் நல்லா இருக்கணும், நான் உங்களுக்கு காசு கொடுத்தா தான் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் எனக்கு ஜெயமாகும்ன்ட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் உண்மை தான், பொய் சொல்லக்கூடாதுல்ல. ஏன்னா நான் எப்பயுமே வந்து என் குரூப்பில் சில பேர்த்த எப்பயும் பூஜை பண்ணுவேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா என்னோடய வழிபாடும் நான் செய்கிற ஹோமம் பலன் பார்த்தவங்க என்னை விட மாட்டாங்க. என்னோட வழிபாடு பின்பற்றி, புவனேஸ்வர் வழிபாடு பின்பற்றி யாகங்கள் பண்ணி பலன் பார்த்தவங்க என்னை மறக்கவும் மாட்டாங்க. என்னோடய குரு வழிபாடு, குரு பக்தி அவங்களுக்கு வேணும். குரு தட்சணை அவங்க எப்பயுமே கொடுக்குறாங்க. ஏன் பொய் சொல்லணும் உங்கள்கிட்டலாம்? ஏன்னா பைரவுக்கு தெரியும், நான் பொய் சொல்லக்கூடாது. இல்லை நீங்கள் வந்து எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம், நீங்கள் சொல்லிக் கொடுத்த சிராத்தம், நீங்கள் சொல்லிக் கொடுத்த புவனேஸ்வர வழிபாடு செய்து, நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் சொல்லி இப்போ நல்லா இருக்குன்னா நீங்கள் போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அக்கௌண்ட் நம்பர் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அப்போ எல்லோரும் போட்டால் அது வந்து பிஸ்னஸ் ஆகிடும். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் யார்ட்டாவது கேட்டு கற்றுக்கிட்டு இது பண்ணுங்கள், அவங்க இஷ்டம். சரி, அதே மாதிரி இந்த பூலோக ஜாதகம் எப்பயுமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இல்லையா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கவனம் பாருங்கள். 2025 ஃபுல்லாக நிலங்கள் சம்மந்தமான பிரச்சனை, நிலங்களில் வெள்ளம் வந்தது, அது வந்தது. ஆனால் இந்த அடுத்த 2026 கடல் எல்லாம் தண்ணியில் நடக்கும் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் தண்ணியில் நடக்கும், எல்லா பிரச்சனையும், எல்லா சண்டையும் தண்ணியில் நடக்க போகுது. பெரிய பெரிய ஆயுதங்கள். ஆனால் சில நாடுகள் சில முக்கியமான அணு ஆயுதங்கள்லாம் தயார் பண்ணுவாங்க. உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பாராட்டப்படும் சில நாடுகள். அதெல்லாம் இந்த ஜாதக பூலோக மண்டுக ஸ்டோரின்னு இருக்குது. அந்த பூலோக ஜாதகத்தை கணிக்கிறவங்களுக்கு அது தெரியும் ஆட்டோமேட்டிக், எல்லா குருமார்கள். ஆனால் நம்ம எல்லாரும் நல்லாக்கணும், யாக தர்மத்தை கடைப்பிடிக்கணும். பாருங்கள், மக்கள் வழிபாடு செய்கிறாங்களோ செய்யலையோ, அந்த மக்கள் ஆட்சி புரிகிற ராஜா ஒரு வழிபாடு யாகம் பண்ணால் மக்களே நல்லா இருப்பாங்களாம். இப்போ யுத்தத்தில் பாருங்கள், எவ்வளோ அடிபட்டு சண்டை போட்டு இறக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் யார் கொடுப்போம்? ராஜா தான் கொடுக்கணுமோ. அதாவது அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து கோயில் கட்டி யாகங்கள், 48 நாள் யாகங்கள், 108 நாள் யாகங்கள், 1008 யாகங்கள், இந்து தர்மங்களில் இந்து சனாதனம் பின்பற்றவங்களுக்கு தெரியும். ஏன் ராஜாக்கள் ஏன் இந்த வழிபாடு செஞ்சாங்கன்னா, அவங்க வழிபாடு செய்யும் போது பொதுமக்கள் செய்கிறாங்களோ இல்லையோ அந்த இயற்கை, அந்த நாடு நல்லாயிருக்கும். அந்த இயற்கை இப்போ பாருங்கள், ஊரில் சில ராஜாக்கள் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. அந்த ராஜாக்கள் வந்து யாகங்கள் முடிஞ்சு கோயிலில் பெரிய கோயில் கட்டுவாங்க. யாகங்கள் முடிஞ்சு பூர்ணாதி செலுத்தின உடனே அந்த கோயிலேருந்து 1 கிலோமீட்டரில் பெரிய மணி வச்சுருப்பாங்க, டங்குன்னு அடிப்பாங்க. அங்கேருந்து இன்னும் கிலோமீட்டர் இன்னொரு மணி வச்சுருப்பாங்க, டங். ஏன்னா பூர்ணாதி செலுத்தினோடனே சிக்னல் இங்கே கொடுத்துருவாங்க. அந்த கோயிலேருந்து 1 கிலோமீட்டர் ஒரு பெரிய ஆகாச மணி வச்சுருப்பாங்க, அடிப்பாங்க. அப்போ அங்கேருந்து அங்கே ஒரு மணி வச்சுருப்பாங்க. அப்படின்ட்டு ராஜா அரண்மனை வரைக்கும் அந்த மணி இருக்கும். சத்தம் கேட்டோன்னே சுவாமிக்கு ஹோமம் முடிஞ்சு பூர்ணாதி செலுத்திட்டாங்க சொல்லிட்டு உடனே அந்த ராஜா அப்போ தான் அன்னத்திலே கை வைப்பாங்களாம். சில ராஜாக்கள்லாம் இருந்து அந்த ராஜாக்கள் எந்த ஒரு போரும் நடக்காமல் பூலோகமே நல்லா வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ப்ரூஃப் இருக்குது, ஆணித்தரமாக ப்ரூஃப்லாம் இருக்குது இந்தியாவில். இதெல்லாம் வந்து அனுபவத்தில் வந்து ஏன் வந்து 1 கிலோ பெரிய பெரிய மணி கட்டினாங்கன்னா, ஓகே காலையில் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி ஹோமம் முடிஞ்சோடனே பூர்ணாதி செலுத்தினோடனே தான் ராஜ தர்மம் அன்னத்தை சாப்பாடு வைக்கணும், கையில் அவங்களே அன்னம் ஆகாரம் எடுக்கணுமா. அப்படி ஒரு பக்தியான ராஜாக்கள் இருந்திருக்காங்க. உலகமே நல்லாலாம் இருந்திருக்குது. அதனால தான் பெரிய பெரிய மணிகள் கட்டினாங்க. அந்த காலத்தில் சிக்னல் எதுவுமே கிடையாது, ஃபோன் இல்லை, கைபேசியில் எல்லாம் மணி சத்தம் இதுதான் அவங்க. அதே மாதிரி மணி சத்தத்துக்கு வந்து அசுர தேவதை நிற்காது. ஏன் வீட்டில் நம்ம மணி அடிக்கணும், அதுக்கு டிங்கின்னு அடிக்காதீங்க, பக்கத்துக்கு சண்டைக்கு வந்துடுவாங்க. மணி எதுக்கு தயார் பண்ணது? மணி சத்தத்துக்கு வந்து ஆத்மா நிற்காது, பேய்கள் நிற்காது. ஆத்மா நிற்காது, பேய் நிற்காது. சரி பரவாயில்ல. கிரீ நம சிவாய பைரவ சிவம். நான் வந்து 14ஆம் தேதி காசிக்கு போகிறோம். அப்படி யாராவது 21 தான் நாங்கள் வரோம்.
ஒரு 7 நாள் 8 நாள் காசியில் இருப்போம். யாகம் பண்ணிவிட்டு ஒரு தாயாரோட இங்கே பிரசத்தம்னு காசி கால பண்டார பைரவகாட் மலேசியாவில் உள்ள ஒரு குரூப் அட்மின் அவங்களோட தாயாரோட ஆசையை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் காசிக்கு. ஒரு வருஷம் வச்சு பூஜை பண்ணோம். வீட்டிலே வைத்து 3 மண் கலையத்தில், அதாவது வாசுருத்ரன் ஆதித்தனா பாவித்து 3 வெங்கல கலையத்தில் பூஜை பண்ணி அந்த ஆசையை நாங்கள்கிட்ட யாகம் பண்ணி 21 வரும். அப்படி ஏதாவது ஒரு நீங்கள் இப்போ கால் பண்ணால் பெட்ஸாப் கால் பண்ணுங்கள், டேரக்ட் கால் பண்ணாதீங்க, காசு வெட்டிடும். அதனால் பெட்ஸாப் கால் பண்ணுங்கள். நாங்கள் எப்பயுமே ஆனால் சில காசியில் சில இடங்களில் வந்து இது கிடைக்காது சில லைன். அதனால் 21 பிறகு தான் நான் மலேசியா கொடுப்போம். அதே மாதிரி இந்த பூலோக ஜாதகம் இப்படி இருப்பதால் எப்பயுமே மக்கள் என்னதான் பூலோகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் மக்கள் அவங்க வாழ்வாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு தான் போவாங்க. அதனால் ஜோசிட்டியோ இல்லை மற்ற எங்களோ விஷயத்தை கண்டோ யாரும் பயந்துடாதீங்க. நீங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கணும். அதாவது வழிபாடு கரெக்டாக பண்ணால், புவனேஸ்வர பயிர் வழிபாடு எனக்கு தெரிஞ்சது புவனேஸ்வர வழிபாடு கரெக்டாக செஞ்சால் நவக்கர தோஷத்துக்கும் நவக்கர சஞ்சாரத்துக்கும் யாரும் பயப்படணும் அவசியமே இல்லை. அவங்கவுங்க மந்திர ஜபங்கள், பூஜைகள், ஓமங்கள், தர்மங்கள் கடைப்பிடிச்சாலே போதும். வந்து முன்னோர்கள் வழிபாடு. சரி, இப்போ வந்து நம்ம வந்து கிரிய நமசிவாய பைரவ சிவனுக்கு வந்து நம்ம வந்து இந்த சிராத்த காரியத்துக்கு வரும். எள்ளு மட்டும் வைத்து தர்ப்பணம் மந்திரம் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அந்த மந்திரங்கள் வெறும் காயத்ரி மந்திரம். அப்புறம் 2 பிண்டம் மந்திரம் சொல்லி கொடுத்தேன். அடுத்தது 5 பிண்டத்துக்கு வரேன். இப்போ இந்த 5 பிண்டத்துக்கு உள்ள மந்திரம், மந்திரம் வந்து ஓம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமின்னு பிண்டம் வைக்கணும். நம்மளுடைய ஆத்மாவுக்கு தான் நம்ம பிண்டம் வைக்கணும். 2ஆவது பிண்டம் ஓம் நம ஜென்ம நித்திய மாத்தூர் பிதர்கள் பிண்டம் தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நம தர்ப்பயாமி. நித்திய மாத்தூர் பிதர்கள்லாம் நம்ம பார்த்த அப்பா அம்மா, நம்ம பார்த்த தாத்தா பாட்டி, நம்ம பார்த்த 3ஆவது தலைமுறை வரைக்கும் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களாம் வந்து நித்திய மாத்தூர் பித்தர்கள் சொல்லுவோம். 3ஆவது பிண்டம் ஓம் நம ஜென்ம திவ்ய மாத்ரு பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி. இது வந்து நம்மளுக்கு தெரியாத முன்னோர்கள், அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்மளுக்கு தெரியாத முன்னோர்களுக்கு தான் திவ்ய மாத்ரு பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி சொல்லுவோம். 3ஆவது பிண்டம். 4ஆவது பிண்டம் வந்து மம ஜென்ம காருண்ய மாத்ரு பித்ருக்கள் பிண்டம் தர்ப்பயாமின்னு சொல்லுவோம். காருண்யான நம்ம வளர்த்த பிராணிகள், இப்போ இன்னைக்கு நம்மளுக்கு அறியாமே நம்ம எவ்வளோ மிருகங்கள் இழந்திருக்கலாம். அப்படின்னா கொசு இழந்திருக்கலாம், நம்ம கால் பட்டு எறும்புகள் இழந்திருக்கலாம், ஜீவராசிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஜீவராசிகள் இழந்திருக்கலாம். அப்போ அவங்களாம் வந்து காருண்ய மாத்திரு பித்திருக்கள். 2வது நம்மளுக்கு தெரியாத சொந்தக்காரவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாத சொந்தக்காரவங்களுக்கு பேர் தான் காருண்ய மாத்திரு பித்திருக்கள். அதான் 4ஆவது பிண்டம் மம ஜென்ம காருண்ய மாத்திரு பித்திருக்கள் பிண்டம் தர்ப்பயாமி சொல்லி 4ஆவது பிண்டம் வைப்பது. பிண்டம் எப்படி சொல்லி உங்களுக்கு தொழில் கொடுத்துட்டு இருக்கிறேன். லட்டு பரிசுக்கு பிடிக்கணும். கருப்பல்ல வெள்ளல் கலந்து அரிசி மாவில் தண்ணி ஊற்றி பிடிக்கலாம். அப்புறம் பச்சை சாதம் செஞ்சு அதில் உருண்டை மாதிரி செஞ்சு கருப்பல் மேலே உருட்டலாம். ஆனால் முக்கியமாக உப்பு கலக்கக்கூடாது, மிளகு கலக்கக்கூடாது, ஏலக்காய் கலக்கக்கூடாது, கச்சாந்தானா சொல்கிற கடலை எண்ணெய் கலக்கக்கூடாது. இது 4 பொருட்கள் பிண்டத்தில் கலக்கக்கூடாது. இப்போ 4 பிண்டம் செஞ்சோம். 5ஆம் பிண்டம் வந்து மம ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி. நம்மளுக்கு நட்சத்திரம் ஒன்று இருக்கும் இல்லையா? நட்சத்திரத்துக்கு ஒரு ரிஷி இருப்பார், கோத்திர ரிஷி. இப்போ எடுத்துக்காட்டு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, மிருகசீரம். இந்த 4 நட்சத்திரத்துடைய ரிஷி வந்து காஷிப ரிஷி கோத்திரம். அப்போ மம ஜென்ம நட்சத்திர கோத்திர ரிஷி பிண்டம் தர்ப்பயாமி, ஓம் சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி சொல்லிட்டு 5 பிண்டம் நம்ம கொடுக்குறோம். அடுத்து நான் 10 பிண்டத்துக்கு ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம ரிஷிகள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த சாஸ்திரம். இதெல்லாம் வந்து தமிழில் சொல்லி என்னோடய குரூப்பில் உள்ளவங்க அனைவரும் இந்த பலன் இந்த தர்ப்பணத்தை செஞ்சு பலன் பார்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் இந்த 5 பிண்ட மந்திரத்தை நான் சொல்லிடுறேன். இதை நீங்கள் எழுதி வச்சுங்க. அடுத்தது நான் வந்து இன்னொரு 5 பிண்டம் ஆட் பண்ணி 10 பிண்ட மந்திரம் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த சிராத்தம் தர்ப்பணம் எல்லாரும் கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா அடுத்து நம்மளுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் போன ஆடியோவில் தை அமாவாசை நம்மளுக்கு வருது. அதை முன்னிட்டு இப்போ எல்லாம் கற்றுக்குங்க. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏன் இவ்வளோ விஷயம் நான் என்னோட புராணத்தில் நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் தயவுசெய்து கற்றுக்குங்க. நான் ஒருத்தவங்க என் குரூப்லேயே சில பேர் இருக்காங்க, இப்போ எதுவுமே அவங்க கற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க குடும்பத்தில் ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டால்
பைரவ சிவசாஜம் அடைஞ்சிட்டா அப்போ தான் அவங்க வந்து ஐயோ நம்ம இவ்வளோ கற்றுக்கலையே, நம்ம சிராத்தத்தை கற்றுக்கலையே, நம்ம தர்ப்பணத்தை கற்றுக்கலையே, நம்ம எளிய மொழி செய்கிற ஓமங்களை கற்றுக்கலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இறந்துட்டால் சாஜ்யம் அடைஞ்சிட்டால், இறப்பு சொல்லக்கூடிய சாஜ்யம் பைரவ சிவசாஜம் அடைஞ்சிட்டா 13 நாள் சமண்டி கண்ண ஹோமம் செய்யணும். முக்கியமாக 10 நாள், 10ஆவது நாள் தசாமகம் அன்றைக்கி தான் அவங்க வந்து அந்த சூஷ்ம உடல், அந்த ஸ்தூல உடம்பை விட்டுட்டு சூஷ்ம உடல் எடுக்க போவாங்க. எடுத்து யமதூதர் கிங்கர்கள் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அதான் 10ஆவது நாள். அந்த 10ஆவது நாள் ரொம்ப முக்கியம். 10, 11, 12 சமண்டி காண்டமும் காயத்ரி ஹோமம் செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லுது. இது கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு தெரிய வரும். கருட புராணம் யார் படிக்கிறாங்களோ அதெல்லாம் தெரிய வரும். அப்போ நான் வந்து இந்த 5 மினிட்டை நீங்கள் சொல்லிவிட்டேன். அடுத்து இந்த 5 மினிட் ஆட் பண்ணி 10 மினிட்டை நான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கணும். ஏன்னா ஏன் கற்றுக்கணுன்னா, இன்னைக்கு ஒரு மனித பிறப்புன்னு வந்தால் இறப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். இந்த இறப்பு சரிவர நம்ம செய்யலைன்னா, ஒரு முன்னோர்களுக்கு, அதுவும் மாதா பிதா குரு, இந்த 3 பேர்த்துக்கு நம்ம முறைப்படி நம்ம செய்யலைன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு மாத்ரு பித்ரு தோஷம் வருது. மாத்ரு பித்ரு தோஷம் நம்ம குடும்பத்தில் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 40 வயதுக்கு மேலே குடும்பத்தில் ஒருத்தவங்க இறக்குறது, துர்மரணம் அடைவது, சீக்கிரவாய்ப்படுறது, நல்லா இருந்தவங்க திடீர்னு கீழே இறங்கி போகிறது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு, அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பது, பிரிஞ்சு வாழ்வது, குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது, குழந்தை பிறந்தாலும் ஊனமாக பிறப்பது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனையோடு பிறப்பது, இதெல்லாம் மாத்ரு பித்ரு தோஷத்துக்கு அறிகுறி குடும்பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அப்பா இருந்து மகன் இறப்பது, அது மிகப்பெரிய கொடுமையான ஒரு கொடுமை. அது பெரிய தோஷம். அவங்களாம் வந்து இந்த மாத்திரு பித்ரு தோஷம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வழியாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களாம் இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு கண்டிப்பாக வாரம் வாரம் கண்டிப்பாக வீட்டு முன்னுக்கு செய்யணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 96 தடவை தர்ப்பணம் கொடுக்கணும், சிராத்தம் பண்ணணுமா. வருஷத்துக்கு 2 முறையாக 6 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி திலா யாகம் செய்யணுமா இந்த மாத்திரு பித்ரு தோஷம் உள்ளவங்களுக்கு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பார் ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் போகும், திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறக்காமல் போகும், குழந்தை பிறந்தாலும் பிரச்சனையோடு பிறப்பது, இதெல்லாம் மாத்திரு பித்ரு தோஷம் தான். இதெல்லாம் வந்து எப்படி நம்ம சொல்லணும்னா, நம்மளே அவங்க வந்து இது வந்து இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னா, நான் சொல்கிறது நீங்கள் மனவேதனை படாதீங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க யாரும் இல்லை. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுன்னா, நீங்களும் நம்ம சமுதாயம், நம்ம இந்துக்கள் சமுதாயம் மட்டுமே இல்லை, மற்ற எல்லா சமுதாயம் உலகத்தில் நல்லா வாழும்னு சொல்லி தான் இந்த கருத்துக்கள் நான் இல்லை கருத்து இல்லை, உண்மையான சம்பவங்கள். இந்த ஆடியோ வேணால் வேறு, இப்போ இந்த ஆடியோ வந்து நிறையா குருமார்கள் பார்க்குறாங்க, இந்தியாவில் உள்ள நிறைய பேர் பார்க்குறாங்க. அவங்கள சின்ன வேண்டுகோள்னா இதை கற்றுக்குங்க. இதை வந்து தமிழில் நாங்கள் மாற்றி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சில பேர் பெண்கள் திராத்தம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும், தோஷங்கள் நம்ம தான் அனுபவிக்க போகிறோம். இப்போ ஒரு கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மா ஒரு காலத்தில் வந்து சாஜியம் மாட்டி தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மா தான் இறந்துருக்காங்களே. நம்ம தாத்தா பாட்டியை நம்ம அப்பாவோட அப்பா தானே, அவங்களும் இறந்துட்டாங்க தானே, உயிரோட இருக்காங்க இல்லையே, ஒரு நாள் இறக்க தானே போகிறாங்க. ஆனால் அவங்க இறந்த பிறகு அவனுக்கு முறைப்படி நம்ம செய்யணும், 10 நாள் ஹோமம் செய்யணும். இல்லை சில பேர் வந்து கதை மாதிரி ஒன்று பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க தர்மம், அவங்க நம்பிக்கை, படையில் போகிறாங்க, அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்க நம்பிக்கை. நம்ம யாரையும் காசுலக்கூடாது, காசுக்காரங்க செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க செய்கிறாங்க. ரொம்ப அவங்களெல்லாம் யார் செய்கிறது? அந்த காலத்தில் அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு யார் செய்கிறது இல்லை. அதான் சந்தோஷப்படணும். ஆனால் இந்த உண்மையான வேத முறையை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் சிராத்தம் பண்ணால் தான் உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசும், எது உண்மை, எது தப்பு, எது கரெக்டு சொல்லிட்டு. அதனால் இந்த ஆடியோ நான் வந்து 99 இப்போ 100 ஆடியோ கிட்ட வந்துட்டேன். நான் இன்னும் அடுத்த ஒரு ஆடியோ கிட்ட 100 ஆடியோ பேசுகிறேன் நான். அது வரைக்கும் இந்த டிவி ப்ரோக்ராமில் ரொம்ப நல்லவங்க எழுப்ப இருக்காங்க. ஏன்னா நான் டிக்டாக்கில் வரும்போது ரொம்ப பயந்தேன். என் குரூப் அட்மின் தான் அப்படி பேசுங்கயான்னாங்க. நான் கேள்விப்பட்டு எல்லாம் சண்டை போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஆன்மீகத்தை கேட்குறாங்க, இவ்வளோ லைக் வருது, இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா உண்மையிலே எல்லோரும் வந்து நல்ல பக்திமான் தான். ஆனால் அவங்களுக்கு தான் வந்து அந்த வழிபாடு தெரியல, சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. சரி, அடுத்து வந்து இந்த பூலோக ஜாதகம் அடுத்து நம்ம நடக்க போல நான் சொல்லிட்டேன். பயப்படாதீங்க, இதெல்லாம் பொய்ன்னு நம்புங்க. நான் சொல்கிற பூலோக ஜாதகம் சொன்னால் எப்பயுமே நான் பொய், ரவிகுருக்கள் பொய் சொல்கிறாரு நீங்கள் நினைங்க. ஆனால் நான் சொன்னது நடந்தால் நான் என்ன சொல்ல போகிறேன், பைரவர் வழிபாடு செய்யுங்க, வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் சேர்ந்து ஹோமம் செய்யுங்க, இதான் சொல்ல போகிறேன். வேறு என்ன சொல்ல போகிறேன்? காசிகார பைரவி பைரவர பரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருச்சொன்னோந்திரிம் நம சிவாய பைரவ சிவம்.